ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பைட்ஸ் கூட நம்ம செய்யலாம். அதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கிறேன். இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம். 4 to 5 விசில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நம்ம இதை துருவி எடுத்துக்க போகிறோம். நம்ம கையில் மசிச்சா அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதனால துருவி எடுத்துக்கிட்டா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்க முடியும். எல்லாமே துருவி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பீஸா சீசனிங் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு ரெடி. இதை கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தூவிட்டு இந்த மாவை சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு சீஸ் வேணும். இதை சின்ன சின்ன கியூப்ஸை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கணும். இதுக்குள்ள ஒரு சீஸ் கியூபை வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம சிலிண்டர் ஷேப்ல செஞ்சுக்கணும். சிலிண்டர் ஷேப் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஈவனா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஃப்ரீசர்ல தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போதான் நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை இப்படி உடச்சி பார்த்தா உள்ளே இந்த மாதிரி சீஸ் இருக்கும். இதை சூடாக சர்வ் பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீஸ் மெல்ட் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.